ஃபெட்ரிக் ஸ்மித் யாருன்னு பார்த்தீங்கன்னா, தற்போதைய ஃபெடெக்ஸ் அப்படின்ற கம்பெனியோட நிறுவனர். தன் கையில இருக்கக்கூடிய காசை முதலீடா வச்சு இந்த கம்பெனிய ஆரம்பிக்கிறாரு. கொஞ்ச நாட்கள்லயே கிட்டத்தட்ட 90 மில்லியன் அளவுக்கு இவரால இன்வெஸ்ட்மெண்ட்ட உள்ள கொண்டு வர முடியுது. புது புது இன்வெஸ்டர்ஸும் உள்ள வராங்க. அப்பன்னு பார்த்து இவருக்கு வந்த ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. கிரைசிஸ், கச்சா எண்ணெய் சார்ந்த பிரச்சனை. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, பெட்ரோலியம் பிரைசஸ் பல மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. எந்த பிசினஸுமே நடத்த முடியாத அளவுக்கு பெட்ரோல் பிரைஸ் ரொம்ப அதிகமாயிடுது. இவர் ஆரம்பிச்சிருக்கக்கூடிய அந்த பிசினஸ், லாஜிஸ்டிக்ஸ் பிசினஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ராகுவினுடைய காரகத்துவத்துக்கு கீழே வரும். இவருக்கு முதல்ல பிரச்சனையை கொடுக்கறதே எதுன்னு பாருங்க, அதே ராகுவினுடைய காரகத்துவமான கச்சா எண்ணெய் மற்றும் பெட்ரோல் சார்ந்த பிரச்சனை. ஒரு நாள் பார்த்தா பேங்க் அக்கௌண்ட்ல வெறும் $5000 தான் பேலன்ஸா இருக்கு. மன அழுத்தம் தாங்காமல் அந்த $5000 எடுத்துக்கிட்டு லாஸ் வேகாஸ்க்கு பறந்துடுறாரு நம்ம ஃபெட்ரிக். அங்க போய் இருக்கிற பணத்தை வச்சு சூதாடலான்னு முடிவு எடுக்கிறாரு. நல்லா பாருங்க, இங்க கேம்பிளிங் அப்படின்றதும் அதே ராகு கர்மா தான்.